வாக்கிய பஞ்சாங்கப்படி மார்கழி 12 டிசம்பர் 27 அதிகாலை 5:22 மணிக்கு தனுசு ராசியிலிருந்து சனி பகவான் உத்திராடம் 2ஆம் பாதமாக சென்று மகர ராசியில் பிரவேசிக்க உள்ளார். இந்த நேரத்தில் வரக்கூடின்ற கிரக கோச்சர அமைப்புகள் யாராருக்கு எப்படி இருக்கும் என்றும் அது யாரை யாரை தாக்கக்கூடும் என்றும் இங்கு சொல்ல உள்ளேன். பொதுவாக சனி பகவான் சந்திரன் இருக்கும் இடத்திலிருந்து 3, 6, 11 வீட்டுகளில் இருந்தால், அதாவது நம்ம ராசியிலிருந்து 3ஆம் வீடு, 6ஆம் வீடு, 11ஆம் வீடு, அதாவது நம்ம ராசி என்று சொல்லும் பொழுது நம்ம ஜாதக கட்டத்தில் சந்திரன் இருக்கும் இடம். அதாவது இப்போதைக்கு சொல்லப்போனால் 3வது ராசி என்பது யாருக்கு இருக்குது என்றால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 3வது ராசியில் சனி பகவான் உள்ளார். அதேபோன்று மீன ராசிக்காரங்களுக்கு 11ஆம் வீட்டில் சனி பகவான் உள்ளார். அதேபோன்று சிம்ம ராசிக்காரங்களுக்கு 6ஆம் வீட்டில் உள்ளார். இவர்களுக்கு பொதுவாக அனுகூலமான நேரம் என்பது சொல்லலாம். இருப்பினும் இந்த 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான விருச்சிக ராசிக்கு 12ஆம் வீட்டில் ஏதாவது கோள்கள் இருக்கின்ற நேரத்தில் இந்த சனி வேலை பண்ண மாட்டார். அதே போன்று 6ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான சிம்ம ராசிக்காரங்களுக்கு 9ஆம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி அனுகூலம் பண்ண மாட்டார். 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான மீன ராசிக்காரங்களுக்கு 5ஆம் வீட்டில் ஏதேனும் கோள்கள் இருந்தால் சனி பகவான் கோச்சரப்படி அனுகூலத்தை கொடுக்க மாட்டார் என்பதை நீங்கள் எல்லோரும் தெரிந்துக்க வேண்டும். சனி பகவானின் கோச்சரம் மூலமாக நாம் கண்டக சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, ஏழரை சனி என்றெல்லாம் கூறுவோம். கண்டக சனி என்றால் சனி பகவான் தன் ராசியிலிருந்து 4ஆம் வீடு, 7ஆம் வீடு, 10ஆம் வீடு இந்த வீடுகளில் இருந்தால் கண்டகசனி என்று அர்த்தம். கண்டகசனி கொண்டே போகு என்று மலையாளத்தில் கூறுவார்கள். எந்த பிரச்சனையையும் சுமூகமாக தீர்க்க விடாமல் அமையக்கூன்றதான அமைப்பு தான் இந்த கண்டகசனி. அதாவது 10ஆம் வீடு என்று சொல்லும்பொழுது மேஷராசி, மேஷராசிக்காரங்களுக்கு, அதே போன்று 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான கடகராசிக்காரங்களுக்கு, அதே போன்று 4ஆம் வீடு என்று சொல்லக்கூடியதான துலா ராசிக்காரங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் கண்டகசனி என்று சொல்லுவார்கள், அல்லது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லலாம். அதன் பிறகு அடுத்தது அஷ்டமசனி. அஷ்டமசனி என்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறது. அடுத்தது ஏழரை சனி. இப்போது விருச்சிக ராசிக்காரங்களை விட்டு தனுஷ் ராசி அவர்களுக்கு பாதசனி, மகர ராசி இவர்களுக்கு மத்திய சனி, கும்பராசிக்காரங்களுக்கு அந்திய சனி, அப்படி அந்திய பாதம் என்று கணக்கு. அப்படி என்றால் இனி 2.5 வருஷத்தில் தனு ராசிக்காரங்களுக்கு 7 சனி முடியும். மகர ராசிக்காரங்களுக்கு இனி 5 வருடம் 7 சனியின் தாக்கம் இருக்கும்.
கும்பராசிக்காரங்களுக்கு 7.5 சனி இப்போதுதான் ஆரம்பிக்கின்றது. எனவே 7.5 வருடம் இந்த 7.5 சனியின் தாக்கம் இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியென்றால் 4, 7, 10 அதே போன்று 1, 2, 3 அன்று 2ஆம் வீட்டிலையும் ஜென்மத்திலையும் 12ஆம் வீட்டிலையும் இருக்கக்கூடியதான சனி, தன் பிறகு மிதுனம். மற்றபடி இப்போதைக்கு சொல்லப்போனால் விருச்சிக ராசி, அதே போன்று மீன ராசி, அதே போன்று சிம்ம ராசி இவங்களுக்கு மட்டுமே அனுகூலமான நேரம் நடந்து வருகின்றது, நடக்க இருக்கின்றது என்று கண்டிப்பாக சொல்ல முடியும். துளாராசி என்று சொன்னாலே சித்திரை 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்கள். இவங்களுக்கெல்லாம் 4ஆம் வீட்டில் சனி. 4ஆம் வீட்டில் சனி சேர்த்தினாலே கண்டக சனி அல்லது அர்த்தாஷ்டம சனி என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த சனி 4ஆம் வீட்டில் இருக்கும்பொழுது கர்மம் செய்யக்கூடியதான வேலைப்பாட்டில் தடைகள் உருவாகும். அதே போன்று நம்ம செய்யக்கூடியதான காரியங்கள் எல்லாம் சோர்வுகள் உண்டாகும். அதே போன்று நம்ம செய்கிற காரியம் அனுகூலமாக இருக்கா பிரதிகூலமாக இருக்கா என்பதை யோசித்து மனசு கொஞ்சம் கஷ்டப்படுத்தும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியதான ஒரு பீரியடாக இது. அதுமில்லை இருக்கிற வீடை விட்டு மாறி தனியாக இருக்க வேண்டியதான அமைப்பு வரும். அப்பாவுக்கு அம்மாவுக்கு எல்லாம் உடம்பு தடைகள் உருவாகும். அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் எல்லாம் உண்டாகும். குழந்தைகளுக்கு படிப்பில் எல்லாம் ஒரு விசேஷமான ஒரு படிப்பு படிக்கிறவங்களுக்கெல்லாம் தடைகள் ஏற்படும். சரீரமும் கிளேசத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நேரமாக இருக்கும். மனைவி சண்டை போட்டு போகிறதுக்கான வாய்ப்பு வரும். பந்துக்கள் அனுகூலம் இல்லாமான ஒரு சூழல் வரும். தனநாசம் நிறைய உருவாகும். அனாவசியமான செலவு, ₹1 செலவாகிற இடத்துல ₹10 செலவாகும். மனசு வலிக்கும். அதனால் கொஞ்சம் வலிமையாக இருக்கக்கூடியதான நேரமானதுனால ஐயப்ப சுவாமியை விடாமல் பிரார்த்தனை செய்ய வேண்டும். லக்ஷ்மி தேவியை வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக காலையில் 6 to 7 நேரம் சுக்கிரஹோரையில் மகாலட்சுமியை நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஐயப்ப சுவாமியை சனிக்கிழமைகளில் பானகம் வைத்து நைவேத்தியம் பண்ணி அவங்க வீட்டிலையே பண்ணலாம். நைவேத்தியம் வைத்து ஐயப்ப சுவாமியை மனதுருகி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அது மாதிரி கண்டகசனி என்ற நேரம் நடக்கிறதுனால ஹனுமார் சுவாமியையும் நன்றாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்படி செய்து வந்ததுன்னா அனுகூலங்கள் எல்லாம் உருவாகும். இந்த சித்ரா நட்சத்திரத்தில் துளாராசியில் பிறந்தவர்கள் முடிந்தால் சுப்பிரமணிய சுவாமியை முருகனை தினசரி வழிபட்டு வர்றது மிக சிறப்பை கொடுக்கும். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா என்றதான அந்த ஷடாட்சர மந்திரத்தை தினசரி 14 தடவை ஜெபிக்கிறது. அப்படி ஜெபித்து வந்தால் அந்த முருகப்பெருமான் எல்லா கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்வார். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சோதி நட்சத்திரம், அதாவது சுவாதி என்ற கூட்டதான வாயுவின் நட்சத்திரம். அதனால் அசாத்திய சாதகஸ்வாமின் அசாத்தியம் தவ கிம்வதா ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ என்று ஆஞ்சநேயாய வித்மஹே வாயுபுத்திராய தீமஹி தன்னோ ஹனுமத் பிரஜோதயாது என்று ஹனுமத் காயத்ரி அல்லது முடிந்தால் சுந்தரகாண்டத்தை பிரார்த்தனை ஜபிக்கவோ கேட்கவோ நல்ல கதைகள் எல்லாம் சொல்லக்கொண்டதான சத் சங்கத்தில் சேருவோ செய்திருந்தால் இந்த சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடியதான சனியான உள்ள பாதிப்புகள் கண்டிப்பாக கம்மியாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மறக்காமல் தினசரி விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அதுவும் இல்லை, குறிப்பாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு 4 ஸ்லோகங்கள் என்று 108 ஸ்லோகங்கள் அடங்கினது இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். எனவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினசரி ஜெபிக்கலோ கேட்கலோ பண்ணுவது
ரொம்ப சிறந்த அனுகூலத்தை கொடுக்கும். விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க முடிந்தால் மாதத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது குருவாயூர் தரிசனம், அதே மாதிரி வெங்கடேச பெருமாள் ஏழுமலையானை போய் தரிசனம் செய்து வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா விதமான அனுகூலங்களும் வந்து சேரும். பயப்படுவதற்கான எந்த ஒரு தேவையும் வரவே வராது. இந்த சனிப்பெயர்ச்சியானது மேஷராசிக்கு, ரிஷபராசிக்கு, மிதுன ராசிக்கு, கடகராசிக்கு, கன்னிராசிக்கு, துலா ராசிக்கு, தனுர் ராசிக்கு, மகர ராசிக்கு, கும்பராசிக்கு எல்லாம் கடுதலாக இருக்கின்றது என்றும், மேஷராசி, கடகராசி, துலாராசி இவர்களுக்கு கண்டகசனி நடப்பதாகவும், தனுராசி, மகர ராசி, கும்பராசி இவர்களுக்கு 7 சனி நடக்கிறதாகவும் சொன்னோம். இருப்பினும் சாஸ்திரப்படி என்ன சொல்கிறது என்றால், நேரங்கள் காலங்கள் அனுகூலம் இல்லாத நேரங்களில் தேவ பூஜனை செய்வது, பிராமணர்களை வந்திக்கிறது, குருவின் உபதேசத்தை கேட்பது, சத்துக்கள் என்கிறதான நல்ல மக்களுமாக சகவாசம் செய்வது, வேத கோஷம், புராண கதைகள் இதிலெல்லாம் தன்னை செலுத்திக் கொள்வது, அதே போன்று ஸ்தோத்திரங்கள், ஜபங்கள், தபங்கள், யாகங்கள் இதெல்லாம் நடக்கக்கொண்டதான இடத்துக்கு செல்வது, அதற்கு தன்னால் முடிந்த அளவுக்கு உபகாரம் செய்வது, தானங்களை செய்வது, இதுபோன்று எல்லாம் செய்து வந்தால் இப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கார் என்று கிரகங்கள் நினைக்கவே நினைக்காதாம். எனவே எல்லோரும் நன்மை செய்வோம். நமக்கு எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும். எல்லோருக்கும் சகல ஐஸ்வர்யகாரகனாகிய பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி சமேத ஸ்ரீ குருவாயூரப்பனும் உலகத்தாயாக இருக்கக்கொண்டதான உமா மகேஸ்வரன், உலகத்தாயாக இருக்கக்கொண்டதான பார்வதி தேவியுடன் கூடிய உமா மகேஸ்வர சுவாமியும் பெருமாளும் சகலவிதமான அருளையும் கொடுப்பார் என்பது பூர்வோக்தமான சாஸ்திர சம்பிரதாயங்கள் தெரிந்தவர்களின் நன்வாக்கு. எனவே யாரும் கிரகங்களை பார்த்து பயப்பட வேண்டாம். அவர்கள் நன்மையே செய்வார்கள். கோளென்று என்ன செய்யும் என்று கோளறுபதிகம் பாடினார் நம் ஆழ்வார். எனவே யாருமே பயப்பட வேண்டாம். அவரவர்கள் கடமையை நன்கு செய்யுங்கோள். அதன் பலன்களை பகவான் நன்மையே கொடுப்பார். எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும். சனிப்பெயர்ச்சியானது அனுகூலத்தை கொடுக்கட்டும் என்று ஆசீர்வதித்து கொண்டு நிறுத்துகிறேன். வணக்கம்.